சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே இன்று 777வது திருப்பாடலை சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைய பாடலும் அதாவது 776, இன்றைய பாடல் 777 இரண்டும் ஒரு முடிவின. அதாவது இந்த இரண்டு பாடல்களுடைய கருத்தும் ஒரு சேர பார்க்கும் பொழுது அது நிறைவுறும். அந்த வகையிலே இன்னைக்கு முதல்ல இந்த பாடலை அடியேன் ஓதிவிடுகிறேன். திருச்சிற்றம்பலம். என்னவாது செய்வது என்று உரைத்ததே வினாவெனா சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணுதம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால் வெண்ணெருப்பின் வேவுறாமை வெற்றியாவது என்றனர். திருச்சிற்றம்பலம். அனல்வாதம், இந்த சிறப்புடைய அனல்வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞானசம்பந்த பெருமான் அந்த சமணர்களோடு போரிட்ட வாதம், இந்த அனல்வாதம் தான் இந்த திருப்பாடலில் நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. சரி, இந்த திருப்பாடலை அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையில் பார்த்து விடுவோம் பொருளை. முதல் அடி இல்லை முதல் பகுதி, என்னவாது செய்வது என்று. என்னவாது செய்வது அப்படின்னு யார் கேட்கிறது? நீங்கள் செய்வதற்கு என்னவாது இருக்கின்றது என்று பாண்டியன் மன்னன் ஒரு இகழ்ச்சி குறிப்பு மொழி. ஏன்னா தோற்று போயிட்டீங்க, என்னுடைய வெப்பு நோயை நீங்கள் தீர்க்கலை, அப்புறம் என்ன வாத வேண்டியிருக்கு அப்படின்னு இகழ்ச்சியாக சொல்கிறார் இல்லையா. அதையே இவர்கள் என்ன நினைத்து கொள்கிறார்கள், இந்த சமணர்கள், தோல்வியுற்ற உமக்கு வாதம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த குறிப்பு பட சொன்னதையே தம்மை என்ன வாது செய்வது என்று வினவியதாக கொண்டு உரைத்ததே வினாவெனா, அப்படி இகழ்ச்சி குறிப்பாக சொன்னதையே ஒரு வினாவா எடுத்துக்கொண்டு சொன்ன வாசகம் தொடங்கி முன் தாம் சொன்ன வாசகத்தையே, முன் என்ன சொன்னாங்க, நம்முடைய அதாவது சமணர்கள் தங்களுடைய சமய கொள்கைகளின் உண்மைத்தன்மையினை யாவரும் கட்புலன்களால் உணரும் வண்ணம் காட்டி வெல்வோம் அப்படின்னு சூளுரைத்தனர் அல்லவா. அதையே தொடர்ந்து கொண்டு என்ன சொல்கிறாங்க, ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணுதம் பொருட்கருத்தின், ஏட்டை கையிலே கொண்டு அறிவால் சூழ்ந்து நிலை பெறும் தம் சமய உண்மை பொருட்கருத்தினை எழுதி நெருப்பில் இட்டால் வேகாது இருப்பதுவே வெற்றியாம். வாய்மை தீட்டி மாட்டினால் நெருப்பின் வேவுறாமை வெற்றியாவது என்றனர். அவரவர் அவங்கவுங்க சமய உண்மை கருத்துக்களை நம்ம ஏடில் எழுதுவோம். சொல்கிறது யார்? சமணர்கள். அவர்களுடைய சமய உண்மையை அவங்க ஏட்டில் எழுதணும். நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த சைவ சமயத்தினுடைய உண்மையை ஏட்டில் எழுதணும். எழுதி முடித்து அதை என்ன பண்ணணுமா, நெருப்பில் இடணுமா. வெண்ணெருப்பில் வேவுறாமை, எந்த அந்த ஏடை நெருப்பில் இட்டு எது வேகாமல் இருக்குதோ, எது எரிந்து போகாமல் இருக்கிறதோ அதுவே அந்த சமயமே வெற்றி பெற்ற சமயமாகும் என்று கூறினார். இந்த அளவில் இந்த திருப்பாடலுடைய கருத்து நிறைவுறுகிறது. இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் பிரார்த்தனை வைப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம